வார்டன் கிட்ட மிதி வாங்கி அடி வாங்கணும்னு நீங்க பார்க்க போறீங்க. அடி வாங்குறது பார்க்கணும்னு உங்களுக்கு சந்தோஷம் தானே? இருங்க, அதுக்கான ஒரு பிக்சர்ஸை மட்டும் காமிக்கிறேன். சந்தோஷம் இருக்கா? ஒரு அடிதான் அடிச்சான், ஷீல்டுக்கு பாதி ஹெல்த் குறைஞ்சிருச்சு. இத்தனைக்கும் ஷீல்டு அப்படியே பொக்கிஷம் மாரி பார்த்துக்கணும். ஒரே அடிதான் ஷீல்டு போக்காயிருச்சு. ஷீல்டை பசங்க ஆஃப்லைன்ல ரெடி பண்ணிட்டாங்க. ஷேடஸும் அழகு, நான் அழகா இருக்கு. உங்க பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம், அப்பதான் இருக்கும். செட்டிங் போயிட்டு நான் ஒரு குசுறு வேலை பண்ணி வச்சிருந்தேன். இதுதான் இதை போய் நார்மல் காட்சி நிறைய பேர் செஸ்ட்லாம் இன்ஜின் வச்சு இந்த கை மாஸ்டர்லாம் இனிமேல் எடிட் வரோம்னு சொல்ல மாட்டேன். அப்பப்போ இன்ஷாட்ல எடிட் வரும். இன்ஷாட் கலந்தா கை மாஸ்டர் எடிட் வரும். இன்னைக்கு கை மாஸ்டர் எடிட் மட்டும் வருது. அது நாளைக்கு இன்ஷாட் மட்டும் எடிட் ஆகும். ஆனால் இன்ஷாட்க்கு கண்டிப்பாக முடியாது. ஏன்னா கை மாஸ்டர்ல தான் அடிக்கடி எடிட் பண்ணுற வாய்ஸ் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக கை மாஸ்டர் வந்து ஏற்றிடுவேன். நான் அப்புறம் நியூஸ் பேசும் கை மாஸ்டரே நம்ம வாய்ஸ் கொடுக்குமே அப்படின்னு.
எட்டாயிரத்துல இருக்கு, ஹைட் 8ல இருக்கு, ஹைட் 8ஆயிரத்துல இருக்கு. அது அப்படியே 10 அது அப்படியே 10 கொண்டு போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டா நைட்டு பறிச்சு நைட்டு சைட்ல பாருங்க 4 கொண்டாச்சு. ஓகே, இந்த டிப்ஸ்டும் நான் எதிர்பார்த்தேன். இந்த டிப்ஸ்டும் 2க்கு வந்தாச்சு, 1க்கு போயாச்சு, 1 ஒரு அடிதான். ஓகே, இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் பண்ணுவோம். ஆனால் கரெக்டாக இந்த முட்டையில நான் உள்முடிச்சு டைமண்ட் கார்டு போகுது, அதனால ஸ்ட்ரைட் லைன் பண்ணி. ஆஹா, நீ இப்படி இருக்குது. ஆனால் எனக்கு பே பண்ணலாம் சூப்பராக தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ தான் ஃபுல்லும் ஒன்றும் தரல. நான் போகிறேன் மேலே பூலோகத்தை கீழே மேலே கீழே கீழே மேலே கீழே. இந்த பிஸ்டன் செய்யறதுக்கு, இந்த ரிப்பீட்டர் செய்யறதுக்கு, இதுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் பறவை ரொம்ப முக்கியம். ஆஹா, அங்கே ஒன்று இருக்கு, அது அப்புறமேல தேவைப்பட்ட எடுத்துக்கலாம். ஆஹா, ஐநூறு காசிடுச்சு, போடு வேற லெவலு. ஆஹா, சுற்றி அதுவும் போடு வேற லெவலு. புள்ளே டயர்டாக பாருங்க. இனிமேல் நம்ம நான் வாடனை அடிக்காமே ஃபுல் செட் வாடனை அடி பில்லா போனேன். என்னடா வாடன் வருவான்ற ஏதாச்சும் மண்ணுகள்லேருந்து போஞ்சி வந்து உன்னை படிப்பானா அப்படின்னா இப்போ இல்லை. வெயிட் கண்ணா வெயிட். இங்கே ஒரு கேவ் வருமே, அந்த கேவ் வந்து பண்ணிட்டா. இல்லை இல்லை வேணாம், நான் ஒன்று இருட்டிலே தோணின்னு இருக்கேன். ரெக்கார்டிங் இந்த ஷேடஸ்னால கெத்தா தெரிஞ்சிச்சு. ரெக்கார்டிங்ல தான் கெத்தா தெரிஞ்சிச்சு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது. ஆனா இப்போ ஒரு மண்ணுன்னு தெரியல. கொஞ்சம் பிரைட்னஸ் கூட வைங்க. நான் வந்து ஓடினே சென்னையின் எல்லையை என்னடா இது ஃபிலிண்ட் அடிச்சு இங்கே தோன்றேன். இங்கே ஃபிலிண்ட் வருது. அப்படியே போயிட்டு எங்கே தோன்றேன். என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவ? ஓகே, நைஸ். நான் போகிறேன் மேலே பூலோகத்தின் கீழே கீழே. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகத்தின் ஒரு டாக்ஸி. நடப்போம். தண்ணி தாகமா இருக்கு. நம்ம இது நான் வெளியே சத்தமா இருக்கு, அதனால நான் விடாம பேசினே இருக்கணும். ஓடினே செல்ல இங்க எல்லா வெளியுமே ஓடினே. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகத்தில் கீழே. இனிமேல் நம்ம கீழே தூண்டு போவோம். நான் போகிறேன் கீழே கீழே பூலோகத்தில் கீழே. சத்தம் ஓவரா இருக்கு, தயவு செஞ்சு மன்னிச்சு கொள்ளுங்கள். சத்தம் ஓவரா இருக்கு, சாரி கைஸ். இந்த இடத்துல தண்ணி 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 தண்ணிங்களா 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 டேய் தண்ணிங்களா 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 டேய். தண்ணியே ஒரு டேஸ்ட்டுப்பா. தொண்டை காயுதுங்க தண்ணி குடிச்சிட்டு. கேவா இல்லை வேற ஏதாச்சும் மாதிரி நம்ம தானே டவுட் ஆயிடுச்சு. ஏதாச்சும் லேக்னால இப்படி இருக்கா தெரியல அப்படின்னு. காசு குடிச்சிட்டோம்னா அப்பயும் உனக்கு மட்டும் தேவைதான். இருட்டி இருக்கு. நம்ம பக்கெட் செஞ்சு அதுல வாட்டர் பக்கெட் எடுத்துட்டு போவோமா? கரெக்டா 2 இருக்கு, இந்த ஒன்று வந்துருக்குங்க. ஒரு வாட்டர் பக்கெட் செஞ்சுக்கலாம். அடுத்த பாரு நம்ம ஃபார்மிங் செய்யலாம். பக்கெட் எடுத்துட்டு இருட்டி இருக்கு. துணியில ஓகே துணியில நான் தேய்ச்சி போய் போய் இடி போய் வாட்டர் பக்கெட்டை கையில் எடுத்துங்க. நான் ஒன்று அடிச்சு அம்பு
இப்போ செஞ்சுக்கலாம். இனிமேல் வந்துட்டு என்னோட ஃபுல் நான் கேம் ப்ளே பண்ணும்போது என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்தனோ அதை நான் சொல்ல போகிறேன். அந்த கேவுக்குள்ளே போயிட்டோன்னே நான் கேமுக்குள்ளே என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்தனோ அதை அப்படியே உங்களுக்கு அச்சு பிசாமல் காமிச்ச போகிறேன். ஓகே, இப்போ போயிட்டு அச்சு பிசாமல் நம்மளோட வாய்ஸ் கொடுப்போம். ஏன்னா போகும்போது மனசுக்குள்ளே என்ன நினச்சுன்னா இப்படியே போயின்னே இருப்போம். அந்த கேவுக்குள்ளே இன்னைக்கு என்ன டைமண்ட் இருந்தாலும் சரி, அயன் இருந்தாலும் சரி, கோல்டு இருந்தாலும் சரி, எடுக்காம விட மாட்டேன். அப்படிதான் போயின்னு போயின்னு பொறுமையா போவோம். இங்கெல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் கேவுக்குள்ளே போகும்போது எனக்கு அச்சு பிசாமல் எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்படி சொல்கிறேன். 30க்கு வந்தாச்சு. இப்போ 20க்கு போ. 20க்கு வந்தாச்சு. ஒன்று கொஞ்சம் தான், ஒன்று கொஞ்சம் தான். 14 வந்துச்சு. 10க்கு வந்தாச்சு. ஒன்று கொஞ்சம் தான், ஒன்று கொஞ்சம் தான். 5 6 4 3 2. ஓகே, இங்கே ஐயோ இது இல்லை, இது எதுக்கு தேவைன்னு தோணு தேவை. ஓய் இருங்க. ஓகே, இங்கே தண்ணி இல்லை, அங்கே தான். ஓகே, பூலோகம் மேலே இருக்கு, நான் போகிறேன். கீழே இருக்கு, பாறை இருக்கு, மூளை இருக்கு.
என்பிஜி. ஓகே, மீதி ஈஸி. ஐயோ, ஏதோ வடச்சட்டியில் போட்டு சுட்டுறாங்க. பசிக்கிட்டே நம்மளுக்கு வேற. ஐயோ, ஆஹா, பசிக்கிட்டே வடச்சட்டியில் போட்டு விட்டுறாங்க. ஐயோ, பசிக்கிட்டே சவுண்டை கேட்டாலே பசிக்குது. ஐயோ, சவுண்ட் ஆவா இருக்கும் உங்களுக்கு. மன்னிச்சுக்கோங்க. சாரி. ஓகே, வடச்சட்டியில் போட்டு விட்டு சட்டிக்குள்ளே இருக்காங்க. பசிக்குதே, பசி தாங்க முடியல. செம்ம பசி. என்னடாது இந்த போய் முட்டியில தான் பாருங்களேன். முட்டிச்சலுக்கு முட்டி. ஐயோ, இதெல்லாம் தாண்ட முடியல பாப்பா. ஐயா, இந்த ட்ரிப்ஸ் தானே அப்படியே போயின்னு இருக்கிற டைம்லேயே தாண்ட முடியாது. அது எதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆஹா, நான் ரொம்ப முன்னாடி வந்துட்டேன். போட்டு அடைச்சு விடு. இந்த சைடு தான் கீழே போயின்னு வார்டன் பிளேஸ்ல போயின்னு வார்டன் கிட்ட நம்மளே அறப்பழகுவோட வார்டன் முடிஞ்சா வாடா துப்பாக்கி கொடுத்தாயா இப்படி சொல்லிட்டு வார்டன் என் மூக்கு முன்னாடி வந்து நிப்பான் பாருங்க. அப்புறம் அப்படியே கை கால உதறிடும். அப்படியே வேற எங்க டைமண்ட் இருக்கா? வாடா ப்ளீஸ் இருக்கு. இந்த சைடு என்னடாது? டேய், நீங்க துப்பா குறா. நான் வாடன்னு ஃபோன் பண்ண மாட்டேன். அவங்க மேலே ஒன்னும் தருப்பான் பாரு. ஐயோ, சவுண்ட் விடாதீங்கடா. நான் வந்துட்டா. எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு. வந்துட்டா. உயிர் குத்துறாடா, ஊட்றா. வார்டன் கிட்ட கூட தென் அடி வாங்கி சார். இது ஒரு ஐடியா இருக்கு. அந்த கேவனை இப்ப முழுசா பாக்குறேன். அந்த வார்டன் எங்க இருக்கான்னு நான் உங்களுக்கு காண்கிறேன். செக்யூரிட்டி மோட வந்துட்டேன்டா. நான் இன்விசிபிள் ஆயிட்டேன்டா. எவன் வேணாலும் என்ன கையாள முடியாது. நான் இன்விசிபிள் ஆயிட்டேன். எப்படி கடவுள்கிட்ட வார்த்தைக்கிட்ட ஹார்ட்டெல்லாம் எழுப்பி விட்டாருங்க. நம்ம இங்க கடவுள், நம்மளும் கடவுள் வாக்கி விட்டாரு. கடவுள் கிட்ட கேட்டேன். நேற்று தானே சொன்னேன் அடுத்த பாட்டு அதுக்கும் அடுத்த பாட்டுல கடவுள் கிட்ட வேண்டுவேன். ஆனா அடுத்த பள்ளியே வேண்டாங்க. அடுத்த பள்ளியே வேண்டாம். ஐயோ, வாய் பசிக்குதே. பசிக்குதே. நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க கைஸ். ஐ அம் டு மலேசியா. தமிழ் இந்தியா. தமிழ் கண்டிப்பா என் வீடியோ நிறைய பேர் இந்தியாவில தான் பாப்பீங்க, இல்ல மலேசியால இருந்து பாப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு நிறைய பேர் இந்தியாவில தான் பாக்குறாங்க. இந்தியாவில இருந்து பார்த்தா எனக்கு பெருமை இல்லை. நம்ம மலேசியா நாட்டுல இருந்து பார்த்தாதான் எனக்கு பெருமை. ஏன்டா அப்படின்னு கேட்டா, ஏன்னா வந்துட்டு மலேசியால தமிழ்ல இருக்கிறது அதிசயம். இங்க இருக்கான் பாருங்க, மலேசியால தமிழ்ல இருக்கிறது அதிசயம். அதனால எனக்கு மலேசியாவிலிருந்து தமிழ்ல என் வீடியோவையும் பார்த்தா நம்ம வீடியோவும் வச்சு பாக்குறாங்களே. ஆனா இந்தியாவிலிருந்து பார்த்தா அதுக்கு மேல சந்தோஷம். நம்ம வீடியோவும் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுல இருந்து பாக்குறாங்களே. நீங்க என்ன நாட்டுல இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. என் வீடியோவை பாக்குறவங்க கண்டிப்பா தமிழங்களா இருப்பாங்க. இல்லாட்டி நான் பேசுறது புரியாது. நீங்க ஆண்டாது ஜஸ்ட் முடியும் கண்ணா முடிவாங்க. ஓகே, ரீஜென்ரேஷன் இருக்கு. நான் பார்க்கவே இல்லை பாருங்க. ரீஜென்ரேஷன் எடுத்துக்கோ. கூலேவா புக் ஷெல்ஃப் எடுத்து வச்சுக்கோ. புக் ஷெல்ஃப் இருக்குன்னா என்சான்மென்ட் டேபிள்ல புக் ஷெல்ஃப் வைக்கணும். அதுதான் தண்ணி ப்ளூ பச்சையா இருக்கு. ரொம்ப ப்ளூவா இருக்கு. இந்த இடத்துல மட்டும் தண்ணி தங்கம் இருக்கு பாருங்க. நான் மதிக்கவே மாட்டேன். நம்ம பாவம். இவங்களாம் டார்ச் லைட் போட சாரிங்க. வேற வழி தரல. இவங்களாம் டார்ச் லைட் போட புரியல. சரி, அப்புறமா எடுத்து வச்சிருவீங்களா? ஓகேவா, அப்புறமா எடுத்து வச்சிருவீங்களா? நைட் விஷன் போர்ஷன் மட்டும் எடுத்துறேன்.
அப்புறமா நான் என் மேல சத்தியமா எடுத்து வச்சிருவேன். திருப்பி இதாக்கி ஓகே சர்வர் வந்துருக்கு. அப்புறமா உண்மையாவே எடுத்து வச்சிருவேன் கைஸ். ஓகேவா? அப்புறமா எடுத்து வச்சிருவேன். உண்மையாவே எடுத்து வச்சிருவேன். கவலைப்படாதீங்க. இது உடச்சு டேய் நான் உக்காந்துருந்தா வார்டன் அங்கதான் இருக்கேன். அந்த வார்டன் ஸ்பானர். டேய் வார்டன் ஸ்பானர் ப்ளீஸா விட்டுறா வார்டன் ஸ்பானர். உன்னை பத்தி நான் தப்பா சொன்னேன். நீ பெரிய ஆள் இருந்தது நீ நிரூபிச்சிட்ட. இந்த படிக்கட்டு மேல பொறுமையா உக்காந்துன்னா போக முடியாது. பிளாக் ஏன் உடக்க முடியாது. பிளாக் ஏன் பேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்பானர் இங்க இருக்கு. சத்தியமா நம்ம முடியாது. ஓகே கீழே அயன் இருக்கு. நம்மளாம் அயன்ல ஆர்மரி செய்யற அளவுக்கு அயன் இருக்கு. இனிமே இருக்கு அயன். இப்போ நான் போய் மேலே உலகத்தில் கீழே கொஞ்சம் சவுண்ட் மட்டும் ஆகும் வச்சுக்கோங்க. எதுக்கு நான் இப்ப போனேன்? உக்காராம கூட போயிட்டேன். எங்க போறேன்னு தெரியல. உக்காராம போயிட்டேன். வேலை சொல்லிக்கினே இருக்காங்க. சத்தியமா பிடிக்கல. வேலை சொல்றாங்க தெரியல. அச்சிக்கினி போ